முகுந்தன் முரளி. பூஷம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயலை செஞ்சாலும் சரி ஒரு தடையை ஏற்படுத்தி மந்த நிலை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்யணுன்ற ஒரு உணர்வும் எண்ணங்களையும் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பழைய பொருள் அதிகமாக சேர்த்தி வச்சுருப்பாங்க. லக்னன்ற புள்ளி சனி நட்சத்திரம் தான் பழைய இரும்பு, டேபிள், சேரு, பழைய புத்தகம், பழைய பேக்கு, இது ஏதாவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும், நாம் அப்போ போய் யாரை போய் தேடுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிரியங்கள் ஏற்படுத்தி. பழைய வண்டி கூட வச்சுருப்பாங்க, பழைய இரும்பு வண்டிகள், அதாவது சைக்கிளு, பைக்கு, இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்தில் பழமையான ஒரு பொருளை ஞாபகமாக வைத்து கொண்டிருப்பார்கள். வீட்டில் எப்பயுமே இருக்கும். அதே நேரத்தில் இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் செல்ல ஆசை உண்டு. இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறதுன்னு ஆசை இருக்கும், ஆனால் போனால் தான் நல்லா இருக்கும். பிறந்த ஊரில் இருந்தாங்கன்னா இவங்களோட வளர்ச்சிகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் மந்தத்தன்மை தான், ஆனால் நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான சிந்தனைகள் அவங்ககிட்ட ரொம்ப இருக்கும். பழைய துணி, புது துணி இருந்தால் கூட அந்த பழைய துணி போடணுன்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் தான் ஏற்படுத்தி. கிழிஞ்சு போச்சுன்னா கூட அதை தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த துணியெல்லாம் இவங்க வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் 10 பேர்த்திட்ட சொல்லுவாங்க, ஆனால் போடுறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டுக்குவாங்க, அப்படியே வச்சிருவாங்க. அப்போ இந்த லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட இது சனியோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா உழைப்பில் கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. ஆனால் கடுமையான உழைப்பாளி தான் வேலை செய்கிறப்ப கடன்னு செஞ்சுருவாங்க. படுத்துட்டாங்கன்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலை செஞ்சால் நிறுத்த மாட்டாங்க, ஆனால் நிறுத்திட்டாங்கன்னா திரும்ப தொடங்குறது ரொம்ப கஷ்டம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனநிலைகள் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். அதிக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கடன் வாங்கி தான் இதை பண்ணணும், கடன் வாங்கி தான் நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும்னா அதை பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. அந்த மாரி ஒரு உணர்வுகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த லக்னம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுன்னா எவ்விடத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்களுடைய பேக் வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏதாவது ஊருக்கு போகிறனாலும் ஏதோ ரிலேஷனுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சரி அவங்க பேக் இது ராசி உள்ள பேக்கு, நான் இந்த பேக்கில் கொண்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பழமையான பேக்கு, பழைய பேப்பர்ஸு, பழைய ஃபைலு, இதில் எல்லாமே ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாரி ஒரு தன்மைகள்லாம் அவங்ககிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அப்படியாப்பட்ட சனி பகவான் நீச்ச நிலையில் இருந்ததுன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டம் முதலே கால்வலி பிரச்சனைகள் உண்டு பண்ணும். ஆட்சி உச்சம் பெற்றதுன்னா வலி வரும், ஆனால் நீங்கிரும். தொழில் திறமை அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நட்பு வீட்டில் இருந்ததுன்னா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. பகை வீட்டில் இருந்தால் எதை செய்தாலும் பகையாளி உண்டு. அப்போ தொழில் செய்கிற இடத்துல பக்கத்தால் போட்டியாளர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த தொழில் செய்தாலும் சரி எதிர்ப்பாலேயோ பக்கத்தாலேயோ கூட இருக்கவங்களும் போட்டிக்கு உண்டு. அப்போ ஆட்சி உச்சம் நட்பு இதில் பற்றி இருக்குதுன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை கொடுக்கும். இவங்களுடைய திறமைகள் வெளியே காட்டுவார்கள். இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நீச்சமாகி இதே லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவு பெற்றால் அனைத்தும் மைனஸாக தான் இருக்கும். குறைகளை தான் கூற வேண்டும், ஆனால் மற்ற இடங்களில் அதன் பலன் பார்த்து கூற வேண்டும். என்றைக்குமே லக்னம் நின்ற புள்ளி சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அதே சனி நீச்சமாக இருக்குதுன்னா அவங்ககிட்ட ஜாதகம் பார்க்க போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க பட்ட துன்பம், கஷ்டம், துயரம், வேதனை இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அடுத்து அவங்கள்ட்ட ப்ளஸ்ஸு சொல்லணும். அப்போ தான் அவங்க கேட்டுக்குவாங்க. என்றைக்குமே இதுன்னு இல்லை, எந்த ஒரு ஜாதகத்துலையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் மைனஸை சொல்லணுமா ப்ளஸ்ஸை சொல்லணுமான்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி அதோட அதிபதி பார்த்தீங்கன்னா நீச்ச நிலையில் இருந்தால் ஃபஸ்ட்டு மைனஸ் தான் சொல்லணும். அதே ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸை சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க ஏற்றுக்கொள்ளும் மனநிலைகள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக அடுத்தது